தண்ணி கேட்டலாம். ஆக்கா வந்துட்டியா? வந்தாச்சு தண்ணி குடி. ஏக்கா தண்ணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன் பாத்துக்கோ. அதுல வச்சுட்டு உட்காருக்கா. ஏம்ல என்ன விஷயம்? தண்ணி கிளாஸ் அங்க வச்சுட்டு உட்காருக்கா. சரி இப்ப சொல்லு, என்ன ஆயிட்டு? ஏக்கா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவா, ஆனா நீ கேட்டுட்டு கோவப்படக்கூடாது. மாமா கிட்ட நீ தான் பேசி எப்படியாச்சும் சம்மதம் வாங்கி கொடுக்கணும். ஏம்ல இது ரூபா நிறைய தேவைப்படுதோ? இல்ல ரூபாலாம் ஒன்றும் தேவையில்லக்கா. மாறி என்னென்ன கேட்கணும்? என்னாச்சு சொல்லு, ஏன் கீழே குனிஞ்சபடி உட்காந்துருக்கா? ஏக்கா கௌசல்யான்னு ஒரு பிள்ளைக்கா, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதோம்க்கா. நீ தான்க்கா எப்படியாச்சும் மாமா கிட்ட பேசி அவங்க வீட்டில் போய் பேசணும்க்கா. அவளுக்கு கல்யாணம் வேற பேசி முடிச்சிருக்காளும். ஏன்க்கா இவ்வளோ கோவமா பார்க்க? என்னடா பேசிட்டு இருக்கா? லவ் கிவ்னு சை, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குலாம் தேவைதானா? ஏக்கா இப்படிலாம் சொல்லாதக்கா. நீ தானே சொல்லுவா நான் உனக்கு அம்மா மாதிரி எல்லாம் உனக்கு வேண்டியதுலாம் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு. இப்போ ஏன்க்கா நீ இப்படி பண்ணுதா? ஆமால அப்படிலாம் சொல்லதான் செய்வேன், ஆனா அதுக்குன்னு வயசால இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு? ஏக்கா நான் இப்போமாக்கா கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுதேன். அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு யாருக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்களாம். ஆடி மாதம் முடிஞ்ச உடனே சீக்கிரம் எல்லா வேலையும் ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. என்னால் அவளை விட்டு இருக்க முடியாதுக்கா. அவளும் ஒரே அழுவாளுதான். எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கா ப்ளீஸ்க்கா. மாமாட்ட எப்படியாச்சும் பேசி சம்மதம் வாங்கி அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போய் பேசிட்டு வாங்கக்கா. சரி யார் அந்த பிள்ளை, எங்க இருக்காங்க வீடு? இந்த பழைய ஸ்கூல் இருக்குல்ல, அது ஒட்டி ஒரு பெரிய வீடு இருக்கு பாரு, அந்த வீடு தான் அந்த பிள்ளைக்கு வீடு. யாருல? அந்த சீனி ஃபேக்டரி வச்சிருக்காரு அந்த ஓனர் மாவளா? ஆமாக்கா அவங்களே தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. எனக்கு இருக்க பிடிச்சானே அவ்வளோ பெரிய வீட்டு பிள்ளையாவளா லவ் பண்ண? அவங்கள நம்ம வசதிக்கு கொடுப்பாவளால பொண்ணு. இந்த லட்சத்துல என்னன்னு நான் போய் பேச? என்ன கார்த்தி திரும்ப என்ன பண்ணுதா? அக்கா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதக்கா. உன் கையில தான் எல்லாமே இருக்கு, என் வாழ்க்கையை வாங்கிட்டு தான் இருக்கு. உன்னாலதான் முடியுதெல்லாம். நீ நினைச்சா எப்படினாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிப்பா. நீ போய் மாமா கிட்ட பேசுக்கா. சரில பேசி முடிக்க நிமிந்து நில்லு. உன் முடி பூரா மூஞ்சில தூத்திட்டு கிடக்கு. சரி போய் உங்க மாமா கிட்ட பேசி பாக்க என்ன ஆச்சு வாங்கிட்டு வர போறேன்னு எனக்கே தெரியல. உன்னால முடியலன்னா யாரால முடியும்க்கா? என் செல்ல அக்கா எல்லாம் பேசி கரெக்டா முடிப்பா. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும் மேல. போயிட்டு வாக்கா. தூர போல நானே பயந்து செத்துட்டு கிடக்கேன். என்ன சொல்ல போறவோ தெரியல. இல்ல அவங்க அப்பா வேற இருக்காங்க, அவரு என்ன நினைப்பாரு? போ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அக்கா மாமா கிட்ட பேசுறதுலாம் ஒரு ட்ரிக் இருக்குக்கா. நீங்க என்ன அழகா இருக்கீங்க, என்ன சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பி, அவரே மயங்கிருவாரு. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் ஆமாம் தான் போடுவாரு. நானுமே இந்த ட்ரிக்கை தான் சில டைம் யூஸ் பண்ணுவேன் பாத்துக்கா. ஆமால எனக்கு ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா இப்படிதான் சொல்லுவேன் பாத்துக்கோ. உடனே ஓகே சொல்லிடுறாரு. ஆமா சரில போய் பேசுறேன். சரி அந்த பிள்ளை எப்படில இருப்பா பாக்க? அவளுக்கு என்னக்கா அழகா இருப்பா. நீலா மாதிரி வட்டமா ஒரு மூஞ்சி, ஹீரோனி மாதிரி சூப்பரா இருப்பா. என்னை விட அழகா இருப்பாளா? சே வாழ லெவலுக்குலாம் இருக்க மாட்டாக்கா, ஆனா உன்னோட அழகா இருப்பா. என்னெல்லாம் சொல்ல வரா? அழகா இருக்கீங்க இல்ல அழகா இல்ல அப்படின்னு சொல்றியா? எக்கா நீதாக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் அழகி, அதுக்கப்புறம் தான் மத்த யாருனாலும். சரி சரி சொல்லப்போமா நீ சொல்லிட்டா. இப்ப அங்க போய் என்ன பாடுபட போறேன்னு எனக்கு தான் தெரியும். எப்பா மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிட்டு. அக்காட்ட சொல்லியாச்சு, நம்ம அக்கா பாத்துக்கிடுவா. நம்ம லவ் மேட்டர் ஓகே ஆயிட்டு. ஐயா தூங்கிட்டார் போல இருக்க. இப்ப என்னத பேச? என்னாச்சு சளி பிடிச்சிருக்கா? நீ முடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? சும்மா கண்ணை மூடி அப்படியே படுத்திருந்தேன். சரிங்க குட்டி எங்க போயிட்டா? குட்டி தாத்தா ரூம்ல போய் தூங்குறான் அப்படின்ட்டு தாத்தா கிட்ட போயிட்டா. சரி நல்லபடா போச்சு. என்னது? பெட்ல இடம் காண மாட்டேங்கலாங்க. மாதிரி உருண்டுகிட்டே வருவாவா. இடம் இருக்காது, தூக்கமே வராம அப்புறம் உடம்பு வலிக்கும். சரி வந்து உட்காருங்க வா. என்ன மலரு இன்னைக்கு சொல்லாமலே காலெல்லாம் அமுக்கி விடுதா? வேலைக்கு போற மனுஷன் கை காலெல்லாம் வளையும்ல, அதான் அமுக்கி விடுதேன், கொஞ்சம் இதமா இருக்கும். மலரு நீ கால் அமுக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா கேட்க போற போல இருக்கு. என்ன வேணும்? சாரியா, நகையா, பணமா? மலரு என்ன? சும்மா சொன்னட்டி, இங்க பாரு. கண்டிப்பா ஏதோ இருக்கு. இல்லாட்டி இப்படி சொன்னதுக்கு இன்னத்துக்கு என்ன விட்டா வச்சிருப்பா. என்ன ஆட்டம் போட்டிருப்பா. கடவுளே, இன்னத்துக்கு அம்மா வீட்டுக்கு போறேன் ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு இருப்பா. சும்மா கிண்டலுக்கு சொன்ன மலரு, இல்லாட்டி எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? இப்படி சிரி நல்லா இருக்கு. ஏங்க சிரிக்காட்டி கேவலமா இருக்கேன்? அப்படி இல்லட்டி, நீ சிரிச்சாலும் ஒரு அழகு, அழுதாலும் ஒரு அழகு, கோவப்பட்டா அழகோ அழகு. போங்கங்க வெக்கமா இருக்கு. நீங்க மட்டும் குறைச்சலாம். படத்துல வர தனுஷ் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கீங்க. என்னங்க நீங்களுமா வெக்கப்படுறீங்க? இல்லாட்டி இப்படி புகழும் போது மூஞ்சி எப்படி வைக்கன்னு தெரியல, அதான் நான் குனிஞ்சுக்கிட்டேன். ஆனா பாரு நீ சொன்ன மாதிரி தான் கார்த்தியும் சொல்லுவான், என்ன அழகா இருக்கீங்க மாமா அப்படின்னு. ஆனா அந்த அழகுன்றதுலாம் கடவுள் கொடுக்கறது, நம்ம கையில ஒன்றும் இல்லை. என்ன மலரு சிரிக்கிற மாதிரி இருக்கு? இல்லங்க சிரிக்கல, பூரிப்பு. அப்படியா சரி. என்னங்க உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆனா நீங்க வேண்டான்னு மறக்க கூடாது சரியா? சொல்றத பார்த்தா பெரிய குண்டா தூக்கி போட்டுற போல இருக்கு. இல்லங்க நம்ம கார்த்தி பத்தி தான் கொஞ்சம் பேசணும். கார்த்திக் என்ன?
இல்லைங்க, கார்த்தி இந்த மாதிரி ஒரு பிள்ளை விரும்புதானா, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணணும்ட்டு கொஞ்சம் அடம் பிடிக்காம பார்த்துக்கோங்க. அடம் பிடிச்சா நீ எடுத்து சொல்லு. இல்ல கார்த்தி இப்போ இருக்க சுதந்திரம் எல்லாம் பிறகு வராது பத்துக்கோ அப்படின்ட்டு. என்னங்க சும்மா சிரிப்புக்கா சொல்லுதேன், உண்மைக்குமே அவன் அப்படிதான் சொன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு முந்தியா அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு பத்துக்கோ. இவனும் இந்த 2 பயலும் சேர்ந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பாங்க. பஸ் வந்தாலும் சீக்கிரம் போக மாட்டாங்க காலேஜுக்கு. ஏன் அப்படி நிக்காவோ அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான். இப்பதானே தெரியுது. சரிங்க, அதெல்லாம் போட்டோம். ஆனால் இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு யோசிக்கணுங்க. ஏதோ முடிவு பண்ணி தான் வந்திருக்கா. நீனே சொல்லு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏங்க, அந்த பொண்ணு வீட்டில் வேற மாப்பிள்ளைக்கு பேசி முடிச்சிருக்காங்களாம். இவனும் அவளை விரும்புதான், அவளும் இவனை விரும்புதாலாம். மாதிரி இப்படி இருக்கும்போது நம்ம வேற கல்யாணம் அவளுக்கு பண்ணி வச்சாலும் சரிப்படாது பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு வார்த்தை போய் சொல்லிட்டு வருவோம், இந்த மாதிரி 2 பேர் விரும்புதாங்க, ஆசைப்பட்டாங்க, கொஞ்ச நாள் படிக்கட்டும், மாதிரி 2-3 வருஷம் போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு. சரி போவோம். பின்ன ஆனா எந்த ஊர் பிள்ளையாவும்? இந்த சீனி ஃபேக்டரி வச்சிருக்காருலாங்க, சிங்கமுத்துன்னு ஒரு ஆள் உண்டுலாம், அவரு மாவா. நாங்க அப்படி யோசிக்கங்க. ஏட்டி உங்க 2 பேத்துக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிட்டு அந்த ஆளும் அவெல்லாம் கொடுப்பாங்களா அவங்க? நீங்க பேசி பாப்போங்க, அவளும் தானே விரும்புதா, பின்ன இவன் மட்டுமா ஆசைப்பட்டுட்டு வந்தான். ஏதோ பண்ணுங்க, கூட வந்து நிப்பேன். ஏதாச்சும் ஏசினாரு பேசினாருன்னா நேரா வாய மூடிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு மேல அந்த அவளை நினைச்சிட்டு வாழ்க்கையெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு பிடிக்காது சொல்லிட்டாமா. சரிங்க, நீங்க கூட வந்தா போதும். எம்மா இந்தா வாரேன். மக்கா சீக்கிரம் கிளம்பிட்டா, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கலாம். கொஞ்சம் வேலை இருக்குமா, அதான் கொஞ்சம் சீக்கிரம் போறேன். சரி இரு, சாப்பாடு டப்பா கொண்டு வந்துடுறேன். இருட்டுமா, நான் கேன்டீன்ல ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுதான் இன்னைக்கு. நமக்கா தக்காளி போட்டு கொஞ்சம் தக்காளி சோறு கிண்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. சரி பண்ணிட்டீங்கன்னா கொண்டு வாங்க. என்ன ஜாமான்லாம் எங்க இருக்க? அந்த இடது பக்கம் இடம் கிடக்கல, அங்கதான் கெட்டணும். உங்களுக்கு எந்த இடத்துல சௌரியமோ அந்த இடத்துல ஜாமான் இறக்கி வச்சுக்கோங்க. சரிண்ணே. என்னமாக்கா, கான்ட்ராக்டர் வந்துட்டார் போலயே? ஆமாம்மா வந்துட்டாரு. நான் இன்னைக்கு லீவ் போடட்டாமா? ஏமாக்கா? வீட்டுல ஆள் இல்லலாமா, பின்ன யாரு இருந்து பாப்பா? அதுக்கு என்னமாக்கா, அப்பா வந்துருவாரு சீக்கிரம். மாதிரி தம்பி இருக்காமல, அவனும் காலேஜ் போகாம நீ வீட்டுல தான் கிடக்கான். சரி அப்படின்னா ஓகேம்மா. இல்லாட்டி வேலை பார்த்த புதுசுலயே லீவ் கேட்டாலும் அவர் எதுவும் நினைப்பார்ல பாஸ். சரிமாக்கா, இந்த தக்காளி சோறு வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கான மத்தியானத்துக்கு. சரிம்மா, அந்த டப்பா வேற யாருக்குள்ளதுன்னு தெரியல, அவங்களுக்கு வேற திருப்பி கொடுக்கணும் இதா. சரிம்மா. சரிம்மா போயிட்டு வரேன், பாத்துக்கண்ணா. சரி, பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போனா. சரி, ஜாமான்லாம் ஒரு ஒதுக்குப்புறமா வைங்கன்னா யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம வேலையை பாருங்க. ஓகே பாஸ். இல்ல பூச்சி நீ இன்னும் டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்து வேணா சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு இருக்காத. ஓகே பாஸ். 2 நாள் முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டிய வேலை இன்னைக்கு தான் வாரீங்கன்னா என்ன? இன்னொரு இடத்துல வேலை லோடு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு தான் உடனே எடுத்துட்டு வந்துட்ட பாருங்க ஜாமா. சரி, எதுனாலும் எங்க அப்பா கிட்ட கேளுங்க, அவர் இருப்பாரு. சரியா? வேற தண்ணி கிண்ணி எது தேவைப்பட்டுச்சுனாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரிண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஹலோ சார், நான் அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறேன். பக்கத்து கேபினில் தான் நான் உட்காந்துருப்பேன். சரி. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் இது என் மிஸ்டேக் தான். என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலங்க. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி கேன்டீனில் டிஃபின் மாற்றி வச்சுட்டேன். என் டிஃபின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் டிஃபின் என்கிட்ட வந்துட்டு. அதுக்கு தான். சரி, அது உங்க டிஃபின் தானா? ஆமாம், அது என் டிஃபின் தான். ரொம்ப சாரிண்ணா. ஐயோ பரவாயில்ல, இதுக்கு எதுக்கு சாரி சொல்றீங்க? நானும் இது எனக்கு தெரியவே இல்லை, வீட்டுல கொடுத்த சாப்பாடுன்னு நினைச்சிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். சாரிண்ணா. ஏய் ஜெனி. வசுந்தரா வந்துட்டியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார், நீங்க அன்னைக்கு ஜென்னிக்குள்ள டிஃபன் சாப்பிட்டீங்களா சார்? சரி, நல்லா இருந்துச்சா? ஆமா, அது எனக்கு தெரியாது. ஆனா நான் வீட்டுல கொடுத்த சாப்பாடு நினைச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்டா இருந்தது. ஆனா நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல டிஃபின் மாறிட்டு அப்படின்ட்டு. நான் அப்பவே சொல்லலாம் தான் இருந்தேன் சார், ஆனா ஜென்னிக்கு தான் மனசு கேட்கல. நீங்க வேற சாப்பாடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா, அதனால தான் நாங்க திருப்பி கேட்கல பாத்துக்கோங்க. ரியலி சாரி ஜென்னி, நான் அந்த சாப்பாடுல கை வைக்காம இருந்தா நீங்க அந்த புளிப்பான எலுமிச்சை சோறு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கல்ல. இவ்வளவு நல்ல பிரியாணி பண்ணி கொண்டு வந்து கூட நீங்க அன்னைக்கு அந்த சோறு சாப்பிட்டதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. இல்லை என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஆனா சார், எனக்கு ஒரு டவுட் பாத்துக்கோங்க. நீங்க வீட்டுல எலுமிச்சை சோறுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஆனா இங்க பிரியாணி சாப்பிட்டேன்னு வீட்டுல சொல்லும் போது உங்களுக்கு பொண்டாட்டி உங்களை அடிக்கலையா? இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எங்க அம்மா தான் எனக்கு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியா? ஓகே, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டீங்க சார், இல்லாட்டி உங்க பொண்டாட்டி ஒன்று வெளுத்து வாங்கிருப்பா. இப்பமேவா? அதுக்கு இன்னும் 4 இருக்கு. ஏன் சார், இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? கல்யாணம் பண்ணாமல இருக்கீங்க இன்னும்? வீட்டுல பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க, இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. சரி, எங்க ஜென்னிக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காங்க, இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்க கல்யாண வாழ்க்கைக்காக கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க சமையல் ரொம்ப அழகா சூப்பரா பண்றீங்க. தேங்க்யூ சார். ஆனா என்ன ஒரு சிமிலாரிட்டி பாத்தீங்களா? 2 பேர் வீட்லயும் பேசிட்டு இருக்காங்க, 2 பேருக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்து வச்சிருக்காங்க.
ரெண்டு பேரும் சேமா Black கலர் துணி வேற போட்டிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் சேமா டிஃபனும் மாறி இருக்கு. ஏட்டி இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட்டி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. வணக்கம், குட் மார்னிங் சார். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங். ஜென்னி, வசுந்தரா வந்தனா வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா பேசிக்கிட்டு நேரத்தை கடத்திட்டு இருக்க கூடாது. ஓகே மட்ட பாஸ். என்னது? இல்ல சார், ஓகே மை பாஸ்ன்னு தான் சொன்னா வசுந்தரா. எங்க முதலாளி நல்ல முதலாளி, நல்ல உள்ளம் வெள்ள மனம் கொண்ட முதலாளி. சரி சரி, போய் வேலை பாருங்கண்ணா.